கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமான் அருளும் எத்தனையோ திருத்தலங்கள் இந்த தமிழகத்தின் கண் அமைந்திருக்கின்றன. பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றன என்றால் அது மிகையில்லை. சென்னைக்கு அருகிலே சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு மிக அருகில் ஆண்டார்குப்பம் என்ற ஊரிலே பாலசுப்பிரமணிய சுவாமியாக அருள் புரியும் முருகன் அதிகார பதவிகளை வேண்டும் அன்பர்களுக்கு அருளுகிறார். அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அற்புதமான முருகன் ஆலயத்தை, அந்த அருள் குமரனை தரிசித்துவிட்டு நம்முடைய ஞானபாரதம் நேயர்களுக்கு அந்த கோவிலை பற்றி எடுத்து சொல்லலாம், படமெடுத்து காட்டலாம் என்ற எண்ணத்திலே அந்த கோவிலுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். இதோ பாருங்கள், திருவள்ளூர் மாவட்டத்திலே ஆண்டார்குப்பம் முதல்நிலை ஊராட்சியில் அமைந்திருக்கிறது இந்த ஆண்டார்குப்பம் முருகன் கோவில். இதோ கோவிலை நெருங்கிவிட்டோம். அந்த அற்புதமான முருகனை தரிசிப்போம், அவனுடைய அருளை பெறுவோம், வாழ்விலே வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நம்முடைய ஞானபாரதம் உங்களுக்காக இந்த கோவிலிலே முருகனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறது. பாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரிக்கு அருகில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு திருத்தலமாகும். இதோ கோவிலின் அற்புதமான நுழைவு வாயிலை தரிசிக்கிறோம். ஆண்டார்குப்பம் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். அற்புதமான வரங்களை தரக்கூடிய கோவில். கோவிலை தரிசிக்கப் போகிறோம், நீங்களும் தரிசிக்கலாம், வாருங்கள். இங்கு ஆண்டார்குப்பத்திலே விட்டிருக்கும் முருகன் பாலசுப்பிரமணிய சுவாமி அதிகார முருகன், அதாவது பதவியையும் அதிகாரத்தையும் அளிப்பவர், வழங்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தை, இளைஞர் மற்றும் முதியவர் என 3 வடிவங்களில் 3 நேரங்களில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். பொன்னேரி பகுதியில் உள்ள ஆளும் யோகம் அருளும் திருத்தலமாக இது கருதப்படுகிறது. ஆண்டி கோலத்திலே சிறுவனாக வந்து முருகப்பெருமான் அருள் புரிந்த தலம் என்பதால் இந்த ஊர் ஆண்டியர் குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின்னாட்களில் ஆண்டார் குப்பம் என மருவியது என்று சொல்கிறார்கள். ஆளும் கோலத்தில் முருகன் இருப்பதாலும் இந்த பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த தலத்தின் தல வரலாறு என்ன, ஸ்தல புராணம் என்ன தெரிந்து கொள்வோமா? ஒரு முறை படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிடம் முருகன் பிரணவத்தின் பொருளை கேட்க அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையிலே குட்டி அவரை சிறை வைத்தார். இங்கே பிரணவத்தின் வடிவமான முருகன் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவராக இருக்கிறார். பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகார தோரணையுடன் இடுப்பிலே 2 கரங்களையும் வைத்தபடி அதிகார முருகனாக பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். எனவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அதேபோல் சம்வர்த்தனர் என்ற பக்தருக்காகவே இங்கே பால நதியை உண்டாக்கி முருகன் கோவில் கொண்டார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகின்றது. மற்றும் தனது படை வெல்வதற்கு அருளாசி வழங்கியதால் கிட்டிய வெற்றியின் நன்றி கடனாக சுல்தான் ஒருவர் வழங்கிய நிலத்தில் கட்டப்பட்ட முருகன் கோயில் இது என்ற வரலாறும் உண்டு. சென்னைக்கு அருகில் உள்ள பொன்னேரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த முருகன் கோவில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது. இங்கே மற்ற அறுபடை வீடுகளில் உள்ள முருகனுடைய திருவுருவங்களை அழகாக வண்ணத்திலே வரைந்து பக்தர்கள் பார்த்து மகிழும்படி அமைத்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் செய்தி. 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள இந்த கோவிலின் நுழைவாயிலுக்கு அருகில் வலது பக்கத்தில் வேம்படி விநாயகர் சன்னதி மற்றும் பாதாள கங்கை அம்மன் சன்னதியை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால்
கொடிமரம், பலிபீடம், மயில் மற்றும் சிம்ம வாகனத்தை கடந்து அழகிய தூண் சிற்பங்களுடன் கூடிய 16 கால் மண்டபம், ஸ்ரீ பிரசன்ன விநாயகர், ஸ்ரீ காசி விஸ்வநாதர், ஸ்ரீ விசாலாட்சி ஆகியோருக்கு நடுவே கோவிலின் மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி வேலும் மயிலும் வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து அருளும் அதிகார முருகனாக அருள்வாளிக்கின்றார். இதை தவிர உற்சவர், வள்ளி தேவசேனா சண்முகர், நடராஜர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் சம்வர்த்தன முனிவர் சன்னதியும் சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்களுடைய சந்நிதியும் அமைந்துள்ளது. கொடிமரத்துக்கு அருகில் பிரம்மா சங்கிலியால் கட்டி சிறை வைக்கப்பட்ட கருங்கல் இன்றும் அப்படியே உள்ளது. இந்த நிகழ்வுகள் கோவில் தூணிலே செதுக்கப்பட்டுள்ளது. குழந்தை வரம் வேண்டி வரக்கூடிய அன்பர்கள் அங்கே உள்ள மரத்திலே தொட்டில் வாங்கி கட்டக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அதை நீங்களே நேரில் பார்க்கலாம். எவ்வளவு தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, எத்தனை பிரார்த்தனைகள் அந்த முருகனுடைய காலடியிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அருள் வழங்கும் வள்ளலாகிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் கந்தப்பெருமான் முருகக் கடவுள் வரக்கூடிய அன்பர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து பிள்ளை பாக்கியத்தை அருள்கிறார். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை வேண்டுவோருக்கு திருமண வாழ்வை அருளுகிறார். போன்ற பலவிதமான வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான பரிகார தலமாக இந்த ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையில்லை. இதோ அங்கே பிரசாத ஸ்டால் ஒன்றும் அமைந்திருக்கிறது. அங்கே தேவையான பிரசாதங்களை வாங்கி சாப்பிடலாம். அதற்கும் இங்கே தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஆண்டார்குப்பம் முருகனை ஒரு தரம் சென்று தரிசித்து அவனுடைய அருளை வேண்டி விரும்பி உங்களுடைய பிரார்த்தனைகளை அவனுடைய காலடியிலே சமர்ப்பித்து உங்களுக்கு தேவையான வரங்களை எல்லாம் பெற்று பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாழ்விலே வளமும் நலமும் பெற வேண்டும், உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. மறந்து விடாமல் நீங்கள் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஞானபாரதம் சேனல் உங்களுக்காக பல்வேறு விதமான அற்புதமான ஆலயங்கள், மகா பெரியவருடைய அற்புதங்கள், அகத்திய பெருமானுடைய அற்புதங்கள் மற்றும் ஜீவசமாதிகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் போன்ற அனைத்து விஷயங்களையும் தருகிறது. நீங்கள் ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.